Hi friends, welcome to Maha's channel Grow Younger with Maha. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் கேர் வீடியோ தான். ஸோ ஹாஸ்டலில் இருக்கிறவங்க எப்படி வந்து ஹேர் கேர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான். நிறைய பேர் வந்து ஹாஸ்டலில் வந்து சில்ட்ரன் வந்து சேர்ந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வீட்டில் இருந்து நமக்கு இந்த இது ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம வீட்டில் இருந்து செஞ்சு கொடுத்துடலாம். அவங்க வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து எப்படி அதை வந்து அப்ளை தலையில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இல்லை பக்கத்துலேயே உங்களுக்கு கடைலாம் இல்லை, நான் வந்து இது தேவையான பொருள்கள்லாம் வந்து எனக்கு ஒரே டைம்லேயே நான் வாங்கி வச்சுக்கணும், இன்ஸ்டண்ட்டாக டைம் இல்லை, நான் ஆஃபீஸ் போகிறப்போ வந்து உடனே டக்குன்னு ரெடி பண்ணி நான் போடணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க கூட இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. பாசிப்பயிறு வந்து இந்த மாதிரி பச்சை பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து நல்லா வந்து நம்ம வந்து பவுடர் பண்ணணும். ஸோ பாசிப்பயிரில் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அது வந்து ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது, நல்ல சில்கி அண்ட் ஷைனியாக ஆகும். ஸோ வந்து பாசிப்பயிரை வந்து நம்ம வந்து ஒரு எவ்வளோ நீங்கள் வந்து 1 மந்த்துக்கு தேவையான அளவுக்கு பாசிப்பயிறு நீங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கலாம். அதில் வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து பாசிப்பயிறு வந்து இப்போ ஒரு 1/2 கிலோ எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டையுமே வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு வந்து எடுத்து, இப்போ வந்து நான் ஒரே நாளுக்கு வந்து நான் எவ்வளோ செய்கிறேனே அந்த அளவு மட்டும் காட்டுறேன். நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு பண்ணுறீங்கன்னா அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து குவான்டிட்டி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நான் நல்லா வந்து இது 2 பாசிப்பயிறு அண்டு வெந்தயம் இது ரெண்டையும் வந்து பிடிச்சி வந்து நல்ல பவுடராக நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வீட்டிலேருந்து போகிறப்பவே இந்த பவுடரை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு கொடுத்துடலாம். ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ இதில் என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறது நான் வந்து கடைசியாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பாசிப்பயிரையும் வந்து வெந்தயமும் வந்து நம்ம நல்லா வந்து ஒரு குறை நான் அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்து நல்லா வந்து பவுடராக பண்ணிடுங்க, நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பவுடர் பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஹாஸ்டல் பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லலாம். நம்ம இந்த மாதிரி டெய்லி நம்ம போடுறப்போ வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பவுடர் மட்டும் எடுத்துகிட்டு போயிருங்க. இந்த பவுடர் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு, அதாவது 2 அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நாளைக்கு காலையில் நீங்கள் பேக் போடுறீங்கன்னா நைட்டே கூட அதில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இல்லை நீங்கள் காலையில் கூட ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அதில் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா நல்லா வந்து அது நல்லா ஊறிடும். பாசிப்பயிரும் இதுவும் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோங்கிறதுனால நல்லா சோக்காயிரும். ஸோ இது வந்து ஹேருக்கு வந்து அவ்வளோ நல்லது. நீங்கள் வந்து அதுக்கு மேலே என்னென்ன பொடியெலாம் சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். சோத்து கற்றாழை பொடி, ஸோ இதெல்லாம் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதெல்லாம் பவுடராக நீங்கள் வந்து வாங்கி ஒரு இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெல்லிக்காய் பொடி, அவரி இலை பொடி. அவரி இலை பொடி நீங்கள் சேர்க்குறப்ப வந்து முடி வந்து எப்பயுமே கருப்பாக தான் இருக்கும், ஒயிட் ஹேர் வரவே வராது. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அடுத்து வேப்பிள்ளை பொடி, வேறு ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் கூட வராமல் இருக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரிசலாங்கண்ணி பொடி நல்லா கருப்பாக கருன்னு நல்ல க்ரோத்துக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். துளசி இலை பொடியும் வந்து ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது, அதுவும் நல்ல க்ரோத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பொடியெல்லாம் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பவுடராக ஒரே பேக்கெட்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து சேர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் இந்த வாஸ்மாலோட நேச்சுரல் ஹென்னா பேஸ்ட். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டார்க் கலருக்கு வந்து ஹேர் ஆகிறதுக்கு தேவையான காஃபி பவுடரும், இதில் வந்து பீட்ரூட் ஜூஸும் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. நான் வந்து இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நான். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா, வெறும் இந்த பேஸ்ட்டை மட்டுமே போட்டு தலைக்கு பண்ணலாங்கிறாங்க. ஸோ ஹேர் க்ரோத்துக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த பொருளாக நான் சேர்க்குறேன். ஸோ இதில் வந்து நிறைய வந்து நமக்கு வந்து இதுலேயே வந்து ரோஸ்மெரி இருக்குது, லெமன் ஜூஸ் இதில் இருக்குது, நிறைய ஹேர் க்ரோத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ இதை வந்து அப்படியே வந்து பேஸ்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு 2 மந்த்ஸ் கூட வந்து வாங்கிட்டு போயிடலாம். நீங்கள் இது நல்ல கண்டிஷன் பண்ணும், ஹேர் வந்து நல்லா ஷைனியாக வந்து ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். நம்ம ஏற்கனவே வந்து இந்த பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதில் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு அதோட இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் காட்டினேன் இல்லையா பேக்கெட்ஸ் எல்லாம், அமலா பவுடர் என்னென்ன பவுடர் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாக்ஸில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் பெருசாக பார்லரில் போயிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் அப்படிலாம் எடுக்கவே தேவையில்லை. ஸ்பாவில் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட்ஸாக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதனால் அது 1 டைம் மட்டும்தான் ரிசல்ட் குடிக்கும். நீங்கள் வந்து வீட்டிலேயே இது மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ஹாஸ்டலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து த்ரூ அவங்களுடைய காலேஜ் லைஃப்புமே வந்து அவங்க ஹேர் கேர்
ஹேருக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸை வந்து அவங்க கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இதை வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு 250 ருபீஸ் தான் இது வந்து. ஸோ 250 ருபீஸ்லேயே வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஒரு நல்ல வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ரெமடிஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஹேர் வந்து உங்களுக்கு வளரனாலும் இது போடலாம், இல்லை ஹேர் க்ரோத் வந்து கம்மியாக இருக்குனாலும் நீங்கள் போடலாம், அடுத்து க்ரே ஹேர் இருக்குனாலும் போடலாம், நமக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது ஹேர் அப்படின்னா கூட நீங்கள் வந்து அந்த பேக் போடலாம். ரெகுலராக போடணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீக்லி ஒன்ஸ் அதான் சொல்கிறேன், நமக்கு வந்து டைம் இருக்காதுங்கிறதுனால தான் இந்த மாதிரி பவுடர் ஃபார்ம் நம்ம பண்ணி வச்சுட்டோன்னா ஜஸ்ட்டு 3 கலக்கணும், அப்படியே அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். இதில் ஒன்றுமே வந்து வேலை கிடையாது. இந்த மாதிரி பண்ணுறப்போ ஹேர் ரொம்ப சூப்பராக வளரும். நிறைய வீடியோஸ் ஹேர் கேர் வந்து நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். இது வந்து ஸ்பெஷலி ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்களுக்காக கேட்டதுக்காக இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.